ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஆயுத பூஜை vlog தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத ஃபுல் வீடியோவாக எடுத்துகிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே லைக் போடவும் மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலாக்லாம் எடுக்கிற பிளானே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அம்மா வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்துச்சு அவங்க எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பூஜைக்கு வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் முன்னாடியே வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் ஃபுட் எல்லாமே அம்மாவே ரெடி பண்ணிட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக ஒர்க் முடிச்சுட்டு நான் தூங்கவே இல்லை. யூஸ்வலாக ஒரு ஃபெஸ்டிவலுமே வந்துட்டு அப்படி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். என்னால் முடியவும் இல்லை. ஸோ வந்துட்டு vlog எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் சடனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பா வந்துட்டு அப்போ தான் படையல் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே அம்மா வந்து குக்கிங் பண்ணது எல்லாமே அம்மா பண்ணி வச்சிட்டாங்க. என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. நான் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி தூங்கினேன் கண்டினியூஸாக வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு பூஜை போடணும் அப்படின்றதுனால நான் செஞ்ச வேலை வந்து பார்த்திங்கன்னா மாலை மட்டும்தான் நான் கோத்தேன் 2 வண்டிக்குமே. பைக் 2த்துக்குமே மாலை வந்து ரெடி பண்ணிச்சு. மற்றது எல்லாமே அம்மாவே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு அப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரூட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட படையெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து குட்டீஸ்லாம் குளிக்க வச்சு அவங்கள வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 போல் நாங்கள் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணி வீட்டுக்கு போகிற பிளான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா வந்து பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கீழவே வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னதுனால நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலே வந்துட்டு ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஃபேமிலியாக வந்து எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுனால நாங்கள் சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் 3 மேலே தான் வந்துட்டு அங்கே போனோமே. இந்த ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி பாசிட்டிவாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சரஸ்வதி பூஜை அன்றைக்கி தான் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சு வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்றதுனால அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புக்ஸ்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. அண்ட் ஆயுதங்களும் கொஞ்சம் வைக்கணும் இல்லையா? ஸோ யூஸ் பண்ணுற கத்தி அந்த மாதிரி எல்லாமே வச்சு அன்றைக்கி பூஜை போட்டாச்சு. ஸோ வீட்டுக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு 3 வண்டி இருக்குது. அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. அண்ட் எங்ககிட்ட வந்து 2 வண்டி இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அப்போவே பூஜை போட்டாச்சு. இந்த ஆயுத பூஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது. பட் வந்து நம்ம வருஷத்தில் ஒரு தாட்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி
டிவி, ஃபேனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கு பட்டை போட்டு நம்ம வருஷத்துல ஒரு வாட்டி தான் சாமி கும்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி ஆயுதங்கள் நம்ம வீட்ல என்னென்ன இருக்கோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, க்ளீன் பண்ணி அன்னைக்கு ஒரு நாளாச்சும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே க்ளீன் பண்ணி பூஜை போடுவாங்க. ஸோ ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். ரிலேட்டிவ்ஸ்லாம் இன்னும் ஒண்ணா சேர்ந்து பண்றது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்க வீட்டுக்கு அம்மாவுடைய ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் எங்க கூட சேர்ந்து சாமிலாம் கும்பிட்டாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் வந்து வீட்டுக்கு வந்து பூஜைலாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்க கீழயே வந்துட்டு வண்டிக்கு வந்து பூஜை போட்டாச்சு. அண்ணி வீட்டுக்கு போற பிளான் இருந்ததுனால, அம்மா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா, நைட் வந்து அங்க ஸ்டே இருந்துச்சு. ஸோ ஈவினிங் வந்து அங்க பூஜைலாம் போட்டுட்டு, அங்கேயே வந்து அண்ணி ஸ்டே பண்ண சொன்னதுனால, இங்கே ஃபுட் எல்லாமே வந்து அம்மா கம்மியா தான் செஞ்சிருந்தாங்க. ஆயுத பூஜைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லெமன், தேங்காய், பூசணிக்காய் இந்த 3 வச்சு நம்ம சுத்தி போடுவோம். ஸோ வந்து கீழ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சுத்தி போடுறதுக்கு. கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, காத்து அடிச்சுட்டே இருந்ததுனால அணைஞ்சுட்டே இருந்துச்சு. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, லெமன், தேங்காய் வச்சு சுத்திட்டாங்க. அண்ட் ஃபைனலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் வச்சு வண்டிலாம் சுத்திட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா எங்களையுமே வந்து சுத்தி போட்டாங்க. சுத்தி போட்டு முடிச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசியா இருந்தோம். ஸோ, அப்ப எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு 3:00 இருக்கும். அப்ப வந்து கிளம்பியாச்சு எல்லாருமே வந்துட்டு. ஸோ, அண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து போயிட்டு பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ, அங்க வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பூஜைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டாங்க. நாங்க போற டைம்க்கு புட்டெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க.
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்ந்து பூஜை போடும்போதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பூஜை போடும்போது வொர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூஜை போடுற அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால இந்த இடத்துல வந்து நான் இருக்கவே மாட்டேன். பூஜை போட்டதையும் நான் பார்க்கல. இந்த வீடியோல தான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேனே. ஏன்னா, எனக்கு ஃபுல்லா வந்து மீட்டிங்ல இருந்ததுனால, என்னால பூஜையில வந்து கலந்துக்க முடியல. நான் மட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, மாலைலாம் நல்லா அழகா வந்து ஆர்டர் பண்ணி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ, இவங்களுக்கு கூட வந்து ஒரு 3 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களையும் எல்லாருமே வச்சு சேர்ந்து தான் வந்து செலிப்ரேட் பண்ணது. ஸோ ஃபேமிலியா சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா வந்துட்டு இந்த ஆயுத பூஜைய ரொம்பவே சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அண்ணா வந்து கூட ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பொரிக்கல்ல பையி அண்ட் வந்து ஹாட் பாக்ஸ் வந்து கிஃப்ட்டா குடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் குடுத்தது இல்லாம, எங்க ஃபேமிலி வந்திருந்த எல்லாருக்குமே குடுத்துருந்தாங்க. என்னோட சிஸ்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, 3 சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. அந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல்ல வந்துட்டு ஹாட் பாக்ஸ் மாதிரி வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இயர் வந்து ஆயுத பூஜை ரொம்பவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணோம். ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்து. ஸோ எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பி. அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணியோடைய பையனுக்கு வந்துட்டு பர்த்டே. நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 போல வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேக்லாம் வந்து கட் பண்ணோம். ஸோ ஃபேமிலியா செலிப்ரேட் பண்றது வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு நிம்மதியாவும் இருந்துச்சு அண்ட் ஹாப்பியா இருந்துச்சு. அகெயின் வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து மீட் பண்ணதெல்லாம் வந்து செம்ம ஹாப்பி. அண்ட் இந்த விலாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.